வணக்கம் உறவுகளே! நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொன்னா, பிரான்ஸ் பாரிஸ்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சர்வதேச விவசாய கண்காட்சிய பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கண்காட்சியில வந்து ஆடு, குதிரை, கழுதை, பண்டி, நாய், பூனைன்னு சொல்லி பல மிருகங்கள வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, பிரான்ஸின் பாரம்பரிய உணவுகள வந்து நீங்க உண்ணலாம். நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம். அதுவும் இல்லாம, உலகத்தில இருக்கிற பாரம்பரிய உணவுகள் வந்து கூட உண்ணக்கூடிய மாரி இருக்கும். நாங்க வந்து பாரிஸ்ல இருக்கின்றபடியால ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த விவசாய கண்காட்சிக்கு வந்து நாங்க போறோம் நாங்க. போன வருஷம் போயிருந்தோம். அந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மாடுகள் எல்லாம் வந்து கண்காட்சிக்கு வச்சிருந்தாங்க. இந்த முறை சொல்லியிருந்தாங்க மாடுகளே இல்லாத கண்காட்சின்னு சொல்லி. அது இங்க வந்து பிரான்ஸ்ல வந்து நிறைய இதுகள் நடந்து கொண்டிருக்கு. விவசாயிகளுக்கும், பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் எதிரான நிறைய ஆர்ப்பாட்டங்கள் அது இதுன்னு நடக்குது. மறுது இப்ப ரீசென்ட்டா கூட கேள்விப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா, நிறைய மாடுகள் வந்து செத்ததாம் ஏதாவது தொற்று நோயின்னு சொல்லி அப்படி கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த முறை மாடுகள் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எனிவே நாங்க இருக்கிற மிருகங்கள், மிருகங்கள் இதுகள எல்லாம் வந்து நாங்க சுத்தி பார்ப்போம். முக்கியமா வந்து இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கண்காட்சி வந்து 9 நாளைக்கு தான் இருக்கும். நான் உங்களுக்கு டேட்ட சொல்லிர்றேன். நீங்க பாரிஸ்ல இல்லாட்டி பக்கத்துல எங்கேயும் இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த நாளுகளுக்கு போனீங்கன்னா மட்டும் தான் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். குறிப்பா 21ஆம் தேதி பிப்ரவரி மாசத்திலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து 1ஆம் தேதி மார்ச் மாசம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு பிறகு போனீங்கன்னு சொன்னா ஒண்ணும் அங்க இருக்காது. அதாவது 9 நாளைக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் வந்து அவங்களோட விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு இதில பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டுகள், உணவுகள், ஆடு, மாடுகள்னு சொல்லி அவங்களோட இதுகள் எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து கண்காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாரி உலக அளவான இப்ப வந்து வேற நாடுகள்ல இருந்து இப்ப வியட்நாம், சைனா, மொரோக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து அவங்களோட இதுகளையும் வந்து கண்காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த முட்டையில இருந்து லைட் வெளிச்சத்தில எப்படி குஞ்சு பொரிக்குது அதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஓகே. நாங்க இப்ப வெளிய இருந்தே உங்களுக்கு உள்ள போயிட்டு டைரக்ட்டா எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நாங்க வெளியில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு இப்ப உள்ள போறோம். டிக்கெட் வந்து பெரிய ஒரு ஆளுக்கு வந்து 17 € சார்ஜ் பண்றாங்க. இதே 6 வயசுலேருந்து 12 வயசுக்கு உட்பட்ட ஆட்கள்னு சொன்னா 9 € சார்ஜ் பண்றாங்க. பிற இயலாத ஆட்களுக்குன்னு டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்ப நெறைய பேர் சேர்ந்து வந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரு விலண்டு இருக்குது. ஸோ நாங்க டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு, அந்த ப்ளான்னு சொல்லுவோம் இங்க ஃப்ரெஞ்சுல. ஸோ எங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்ன சொன்னா, ஒரு பெரிய இடத்துல நடக்கின்றபடியால வந்து, நீங்க ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்க்க இயலாது. ஒரு இதுக்கு போனீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நாங்க 1வது இதுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க மெயினாவே ஆடுகள், மாடுகள் இருக்கிற இடம். ஸோ இந்த முறை மாடு இல்லாதபடியால ஃபுல்லா நீங்க ஆடுகள், மற்ற ஆடுகள வச்சு செய்யக்கூடிய ஆடுகள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய இறைச்சி வகையா இருக்கட்டும், அ சீஸ் ஐட்டங்கள் அதுகள வந்து நீங்க பார்வையிடக்கூடிய மாரி இருக்கும். மற்றது ஒவ்வொரு பிராந்தியத்திலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆடுகள் எல்லாம். ஒவ்வொரு இனங்களும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆடு என்ன இந்த செம்மறி ஆடு, நோமலங்கட ஊர் ஆடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பல வகையான இனங்கள வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு முன்னுக்கும் வந்து போட் வச்சு, இந்த ஆடு எந்த இனத்தை சேர்ந்தது, எந்த பிராந்தியத்திலிருந்து வந்திருக்கு, இந்த ஆடு என்னத்துக்காக பயன்படுத்துறாங்க. இப்ப பல ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப கூடுதலா வந்து இறைச்சிக்காக பயன்படுத்துறது, மற்றது இந்த உணவுகள் தயாரிக்கிறதுக்கு, பால் உற்பத்தி உள்ள உணவுகள் தயாரிக்கிறதுக்குன்னு பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, மக்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொன்றா வந்து பார்த்து, அதுகள வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவாங்க. குறிப்பா வந்து இங்க பாருங்க, இந்த இன ஆட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கொம்ப பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லி. ஸோ, இப்படி வந்து ஒவ்வொரு ஆடும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். இப்ப மேல வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களோட டெலிஃபோன் நம்பரா இருக்கட்டும், எந்த இடத்துல வந்திருக்கு, அவங்க என்ன நிறுவனம், இந்த ஆடுகள என்ன செய்றாங்க எல்லாம் போட்டிருக்கும். நீங்க எதுவும் தகவல் தேவைப்பட்டா, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க வந்து கதைச்சு பார்த்து என்ன வேண்டுமென்றாலும் செஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த வகையான ஆடு பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வகையான ஆடு இருக்கு பாருங்க. கொம்பும் எப்படி இருக்கு, அந்த உடம்புல இருக்க அந்த அ முடிகள பாருங்க எப்படின்னு சொல்லி, மயிர்கள எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மைக்கும் வேற லெவல்ல இருக்கும். இப்படி ஒரு அளவான பெட்டிகள் மாரி இதுகள தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்டு கை 3, 4 சிலதுக்கு நிறைய கூட நிக்கும். இப்படி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாரி ஒவ்வொன்றுக்கும் அந்த இனங்கள் இதுகள் போட்டிருக்கின்றபடியால, நாங்க விருப்பம் உள்ளதுகள பார்த்துட்டு போகலாம். மற்றத நார்மலா ஸ்கிப் பண்ணிட்டு போய் கொண்டே இருக்கலாம். இத நான் நிறைய இருக்கிறபடியால உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டாம ஒரு சிலத காட்டியிருக்கேன். அடுத்தது இங்கால போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இறைச்சி, குறிப்பா ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சிகள வந்து எப்படி வந்து இந்த பதப்படுத்தி இந்த ஒரு உணவுகள் செய்வாங்க தானே! அதுகள எப்படி செய்வாங்கன்னு சொல்லி கண்ணுக்கு முன்னுக்கே வந்து அந்த எப்படி சொல்றது? டெஸ்ட் வைக்கிற மாரி அந்த கொங்கூர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுகள் கூட நடந்து கொண்டிருந்துச்சு. அத லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. பிறகு பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பால் உணவுகள், பாலுகள்ல செய்யக்கூடிய இந்த காஃபி ஐட்டம் அதுகள்லாம் வந்து ஃப்ரீயாவே வந்து டெஸ்ட் பண்றதுக்கு குடுத்து கொண்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். உண்மைக்குமே வேற லெவல் இருந்துச்சு.
பிறகு அதுக்கு பக்கத்துலயே அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த குதிரைய வச்சு, இந்த குதிரையில வந்து நிறைய இந்த சர்க்கஸ் மாரியான விஷயங்கள் காட்டிக் கொண்டிருந்தாங்க. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நாங்க நின்று கொண்டு பார்க்கலாம். அங்க இருக்கிறதுக்கே இடம் போட்டிருந்தாங்க. ஸோ இருந்து இதே மணித்தியால கணக்கா செஞ்சு கொண்டிருந்தாங்க. குதிரைய வச்சு ஒவ்வொரு சர்க்கஸ் மாரி செஞ்சு காட்டிக் கொண்டிருந்தாங்க. ஸோ நம்ம அத பார்த்துக் கொண்டிருந்தோம். ஸோ இதுவும் நாங்க பார்க்கலாம். அது மாரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இத கொஞ்ச நேரம் காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, பிறகு அடுத்த காணொளிக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இத பார்த்து கொண்டிருக்கே இருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு ஹால் வந்து இருக்குன்னு சொல்லி. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரான்ஸ்ல வந்து இந்த ஒவ்வொரு பிராந்தியம் இருக்கு தானே, அந்த பிராந்தியங்கள்ல வந்து செய்யக்கூடிய உணவு வகைகள். அதுகள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இதுல வந்து வச்சிருக்காங்க ஹாலுகள்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலக அளவுல இப்ப வேர்ல்டுல இருக்க உலக அளவுல தயாரிக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகள். அதுகள் வந்து அது தனி கோல்ல போட்டிருக்கு. மற்ற இப்ப குதிரைகள் இதுகளுக்குன்னு சொல்லி தனி இது. இங்க பாருங்க ஆள் செய்ற வேலைய. அவங்கலாம் பயங்கர ட்ரெய்னிங் எடுத்திருப்பாங்க. ஸோ அண்ட் அப்படியே தான் இப்படியெல்லாம் செய்றாங்க ஈஸியா. ஸோ நம்மலாம் செய்யலுமா ஒரு மாட்டுக்கு மேலேயே ஏறி பண்ண முடியாது. குதிரைய சொல்லவா வேணும்? பாருங்க எப்படியெல்லாம் தலைவர் செய்றார்ன்னு சொல்லி எல்லாம் பார்த்து கை தட்டி என்கரேஜ் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ இப்படி வந்து மற்ற இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விலங்குகளுக்கான போட்டிகள் கூட இருக்குது. இப்ப வந்து நம்ம எப்படி டெஸ்ட்டுகள் அது இது செய்வோமோ, அதுக்கு மாரி மிருகங்களுக்கான போட்டிகள் இருக்கு. அப்படியான இதுகள்ல இதுகள் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதுகள் எல்லாம் காட்டியிருப்பேன். விலங்குகளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவார்டுகள் வாங்கியிருக்கு. அந்த அவார்டு, இந்த அவார்டு, ஆஸ்கார் அது இதுன்னு வாங்கினதுகள் எல்லாம் இங்க வந்திருக்கும். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய சர்க்கஸ் மாரியான விஷயங்கள வந்து தொடர்ந்து காட்டிக் கொண்டிருந்தாங்க. ஒரு குதிரைக்கு மேல நின்டுட்டு போனே இப்ப பாருங்க 2 குதிரை. இது வந்து 2ம் சேர்த்து கட்டவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவர் சொல்றத கேட்குது. இத வந்து பார்க்குறாங்க. மற்ற இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தனியா டிக்கெட் எடுக்க தேவையில்ல. அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கு தானே, இந்த உள்நுழைவு கட்டணம். அது மட்டும் கட்டினீங்கன்னு சொன்னா, அத வச்சே எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஸோ நிறைய பேர் போக கிடைக்காது. அப்படியானாக்கள் இந்த காணொளி மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிக்கெட் எல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணிட்டு போலாம். மற்றது வந்து நேர்லயும் போய் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா ஆன்லைன்ல தான் பண்ணணும்னு இல்ல. ஸோ நேர்ல போயும் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான இதுகளுக்கு வந்து சின்ன ஆட்கள கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா, அவங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கூடுதலா நெறைய தமிழாக்கள் பிரான்ஸ், பாரிஸ்கள் இதுகள்ல இருப்பீங்க. ஸோ இப்படியான நிகழ்வுகளுக்கு கூட்டிட்டு போனேன். இந்த வருஷம் கூட உங்களுக்கு போக கிடைக்காட்டி, அடுத்த வருஷம் என்ன சொன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த இது நடக்கிறது. ஸோ அதனால, நீங்க வந்து போன வருஷம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோக்குள்ள லிங்க் வேற குடுத்துருக்கிறேன். போய் பாருங்க. போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்டுட்டு. போன வருஷம் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தானே, நிறைய மாடுகள் இந்த இறைச்சிக்காக பயன்படுத்தின மாடுகளா இருக்கட்டும், பாலுகளுக்கு எப்படி கறக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாட்ட பத்தியே போட்டிருந்தேன். ஸோ அத வந்து நீங்க பார்க்கலாம். அத பார்க்க ஆசைப்பட்டா வீடியோக்குள்ள லிங்க் குடுத்துருக்கேன் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இவர் சர்க்கஸ்கள பாருங்க. இவர் காட்டுற வித்தைகள 2 குதிரைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு 2 பின்னுக்கு வர சொல்ல அதுவும் போகுது அவர்ற பேச்ச கேட்டுக்கொண்டு. எப்படியெல்லாம் ட்ரெய்னிங் குடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுகளெல்லாம் நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். மற்றது வந்து இந்த நிகழ்வுகளுக்கு போனீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த விவசாய கண்காட்சிக்கு போனீங்கன்னு சொன்னா, நிறைய சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்குன்னே தருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து சாப்பிடலாம். சில இதுகள்ல வந்து பேக்குகள் அது இதுகள் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து குடுக்குறாங்க. ஸோ அதுகள வாங்கிக் கொள்ளலாம் அவங்களோட விளம்பரத்துக்காக. அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நீங்க நிறையா போன ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் போயிருப்பீங்க. நிறைய தமிழாக்கள கூட பார்க்கக்கூடிய மாரி இருந்துச்சு. இவங்க செய்ற சர்க்கஸ பாருங்க அடுத்தது எப்படின்ட்டு. 2 பேரும் ஏறி நின்று கொண்டு. இதெல்லாம் ட்ரெய்னிங் இல்லாட்டி செய்யவே இயலாது. அப்படி ஒரு விஷயம். ஸோ நான் நின்று பார்த்துக் கொண்டே இருந்தேன். நிறைய எடுத்தேன்னா, நான் இப்போ குறிப்பிட்டத தான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொன்னா ஃபுல்லா போட்டேன்னா, அது இந்த குதிரைன்ற வீடியோவாவே போயிரும் ஃபுல்லா. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டாம, அந்த கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான இருக்கிற கட்டங்கள மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த போர்த்தி வெர்சாய்ன்னு சொல்லி இந்த இடத்துல தான் நடக்கிறது இந்த விஷயம் வந்து. நீங்க இந்த வருஷம் போகாட்டி அடுத்த வருஷம் போறோம்னா கூட, நீங்க மெட்ரோ 12 எடுத்தீங்கன்னு சொன்னா, மொம்பர்னாஸ் இல்லாட்டி சலசார் அங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்கள்ல இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா, போர்த் வெர்சாய்ன்னு சொல்லி ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னு சொன்னா, அப்படியே நடந்தே போற தூரத்தில தான் இருக்குது. ஸோ நீங்க போக ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா போய்க்கொள்ளலாம். இப்ப வந்து இவருக்கு குதிரை இதெல்லாம் முடிச்சுட்டாரு. இப்ப கடைசியா வந்து நின்டு ஆட்கள் எல்லாம் கை தட்டுறாங்க பாருங்க. ஸோ அத பார்க்கிறார். ஸோ நம்மளும் கடைசி வரைக்கும் நின்டு பார்த்துட்டு, அடுத்த இதுக்குள்ள போயிட்டோம். இப்ப வந்து ஆடுகளும் பார்த்தாச்சு, குதிரையும் பார்த்தாச்சு. அடுத்தது பண்டிகள். பண்டின்ற இனங்கள் வந்து ஒவ்வொன்றும் உண்டு. பண்டி மாரி தூங்குறோன்டு விட்டு பேசுவாங்க. அதே மாரி தான் எந்த பண்டிய போய் பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்குது. சாப்பிட்டு தூங்குறது தான் வேல போல. ஸோ பார்த்தீங்கன்னா, அவைகள்லயும் கன இனங்கள் இருந்துச்சு. குட்டிகள் இருக்குது. நிறைய குட்டிகளும் வச்சிருந்தாங்க. ஸோ இதுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிராந்தியத்திலிருந்து கொண்டு வந்து வச்சிருந்தவங்க. இறைச்சிக்காக பயன்படுத்துறது, பல தேவைகளுக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதிலேயும் நான் வந்து கொஞ்சம் இனத்த வந்து உங்களுக்கு காட்டுவோம். இதில பாருங்க எவ்வளோ அழகா பால் குடிக்குதுன்னு.
அந்த பண்டிகை தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுகள் வந்து குட்டிகள் வடிவா பால் குடிச்சு கொண்டிருக்குது. ஸோ நம்மளும் அத பார்த்துட்டு, அடுத்து இந்த தனோன்னு சொல்லி, இவங்கள்ட்ட வந்து நிறைய நீங்க ஜோக்கெட்டுகள் குடிச்சிருப்பீங்க. நிறைய இந்த ஜூஸ் ஐட்டங்கள் இருக்கும். இவங்களோட பிராண்ட்ல வந்து இருக்கும். இவங்க வந்து அங்க ஸ்டாண்ட் போட்டிருந்தாங்க. இந்த இவங்களோட ப்ராடக்ட்கள பாருங்க. இதெல்லாம் இவங்கள்ட்ட இவ்வளவுமே வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா, இத்தன 1000 சனம் போற இடத்துல இந்த நான் வாங்கினத உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹாய் ப்ரோன்னு சொல்லி நிறைய புரோட்டீன் உள்ள ஐட்டங்கள் எல்லாமே உங்கள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா குடுத்தாங்க. ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணிட்டு ஒரு நாள் தானே, இவ்வளோ நாள் நம்ம காசு குடுத்தோம். இன்னைக்கு ஒரு நாளாவது ஃப்ரீயா தாராங்கன்ட்டு. அப்புறம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விலங்குகளுக்கான போட்டி நடக்குது. இந்த கண்காட்சியில. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, இதுகள்ல வந்து 1, 2, 3 பிரைஸ் குடுப்பாங்க அது. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விவசாயிகள் பயன்படுத்துற விவசாய வாகனங்கள் அதுகள் இருக்குது. அப்புறம் அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னு சொன்னா, லிடல் வந்து ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து பேக்குகள் எல்லாம் ஃப்ரீயா குடுத்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த லைட் வெளிச்சத்திலேயே வந்து எப்படி வந்து கோழி குஞ்சு பொரிக்குதுன்னு சொல்லி அதுகள் வந்து காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளவு பேர் சுத்தி நின்னு இந்த பெட்டிய பார்த்துக் கொண்டிருக்கான்னு பார்த்தா அதுதான். நாங்க லைவா பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த வெளிச்சத்துக்கு அப்படியே முட்டையால அப்படியே உடைச்சு வருது. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன முறை உண்மைக்கு தான் மாடு இல்ல. பொய்யான மாட வச்சு எப்படி பால் கறக்கிறேன்னு எல்லாம் காட்டிக் கொண்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் அத பார்த்துட்டு, அடுத்த ஹாலுக்கு வந்துட்டோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சர்வதேச இந்த வேற வேற நாடுகள்ல வந்து இருந்து வந்த ஆட்கள் இதுகள் வந்து போட்டிருந்தாங்க. இதுல வந்து குறிப்பா வந்து இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு கௌரவ விருந்தினர் நாடா வந்து கொச்சி வார் நாட வந்து கூப்பிட்டிருந்தவங்க. நிறைய நாடுகள் வந்திருக்கு. ஆனா அந்த நாடத்தான் இந்த முறை மெயின் அந்த கௌரவ விருந்தினர் நாடா வந்து அழைச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட கலை நிகழ்ச்சிகள், அவங்களோட இந்த வாத்திய கருவிகள் எல்லாம் வச்சு வாசிச்சு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்ன்னு போய் கொண்டிருந்துச்சு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மொரோக்கோ நாடு, இங்க பிரெஞ்சுல மரோக்கோன்னு சொல்லுவோம். அந்த நாட்ட கௌரவிக்கிற விதமா கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இவங்களோட நாடு. வர வருஷம் என்ன நாடுன்னு பார்ப்போம். ஏன்டா வர வருஷம் போவோம். போனா பார்ப்போம். ஸோ இவங்கள்ட்டயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களோட நாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு. மற்றும் இவங்களோட நாட்டு உணவுகள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய பேரெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. நாங்க உங்களுக்கும் காட்டுறோம் பாருங்க 1, 2. இவங்களோட நாட்டு சாப்பாடுகள பாருங்க எப்படி இருக்குன்னு. இறைச்சிகள் மற்றது அந்த அவங்க அந்த கூடுதலா இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கு, இந்த கிழங்குன்ட்டு அதுகள்ல வந்து மற்ற குடி ஐட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஹால்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கால் 7ல வந்து ஃபுல்லா வந்து வேற நாட்டு ஸ்டாண்டுகள். இப்ப வந்து நிறைய நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க. இந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வியட்நாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு வந்து எதையோ சுட்டு தொங்க விட்டுருக்காங்க. அடுத்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வியட்நாம்ல ஃபேமஸா கிடைக்கக்கூடிய பொருட்கள். இப்ப நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு போக தான் குடுத்து வைக்கல. இங்க போயாவது அந்த நாட்ல இருக்கிற சாப்பாடுகள வந்து சாப்பிட்டு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, போய் சாப்பிட்டு பார்க்கலாம். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய அந்த வியட்நாம்ல விளையக்கூடிய இந்த பழங்கள், அது இதுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. நம்மட நாட்டு பழங்கள் எல்லாம் கிடக்குது. இந்த பேஷன் ஃப்ரூட்டு, பலாப்பழம், அ அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாம சாப்பிடுற நிறைய மங்குஸ்தான், ரம்பூட்டான் அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல பாருங்க பலாப்பழம். ஆனா வந்து நெருப்பு விலை. நம்ம வெளிய வாங்குறத விட உங்களுக்கு நெருப்பு விலை. கொஞ்சம் பெசன் புருட்டே ரூ. 18க்கு வச்சு விக்கிறாங்க. ஜம்புகா கூட இருக்குது. இளநீ இருக்குது. பலாப்பழத்த சுளை எடுத்து கூட விக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நிறைய இப்ப வந்து நாங்க ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுறோம் அப்படி சொன்னா, ஒரு நாளைக்கு தான் வாங்குறோம்டா, வாங்கி பார்க்கலாம். அடுத்து இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உலக நாட்டு அந்த கண்காட்சி பக்கம் நிக்கிறனால, இங்கால வந்து ஒட்டகங்கள் அது இதுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுகளையும் மக்கள் நின்டு பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து கொண்டிருந்தாங்க. சின்ன ஒட்டகங்கள், பெருசு எல்லாமே நின்டுச்சு. ஸோ நம்மளும் அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அடுத்து எங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு போப்போறோம். அடுத்து இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒட்டகங்கள்ட பயன்பாடுகள் என்னென்னத்துக்கு பயன்படுத்துறாங்க? இந்த ஒட்டகம் எவ்வளத்துக்கு வளரும்? இது வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்கும்? இந்த பாலைவனங்கள்ல இருக்கும் தானே! அது நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இப்ப சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா, இதுகள பார்த்து சொல்லிக் குடுக்கலாம். அப்படி. பிறகு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இறைச்சிகள். இது வந்து சுட்டு வச்சிருக்காங்க, வாட்டி. அடுத்து இங்கால பச்சையா இருக்கு பாருங்க. ஸோ வந்து அப்படி இருக்கு. அடுத்த ஸ்டாண்ட் வந்திருக்கும். இது வந்து மொரோக்கோ நாடு. ஸோ அந்த நாட்டு ஸ்டாண்ட்ல வந்திருக்கும். அவங்களோட நாட்டு இனிப்புகள், அவங்களோட சாப்பாடுகள், உங்களுக்கு கூடுதலா தெரியும் தானே இப்பல்லாம் ரமலான் காலம் போறபடியால, நிறைய இனிப்பு ஐட்டங்கள வந்து டேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் குடுத்து கொண்டிருந்தாங்க. அடுத்து நிறைய வந்து ஆட்களும் வாங்கி கொண்டும் இருந்தது. நிறைய காட்சிப்படுத்தியிருக்காங்க. பிறகு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அல்ஜீரி நாடு. ஸோ அவங்கட்ட இருந்துச்சு. இந்த இங்கால வந்து பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல், அவங்களோட நாட்ல ஃபேமஸான இந்த என்ன சொல்ல இறைச்சி வகைகள் அதுகள். இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மோட பிரான்ஸ் நாட்டின்ட ஃபேமஸான நுகான்னு சொல்லுவோம். அது சாக்லேட்டு, கேரமல் அப்படி வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்ல இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல அங்காலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல்லா சாக்லேட் ஐட்டம். நீங்க சும்மா நார்மல் சாக்லேட் தான் சாப்பிட்டுருப்பீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய சைஸ்ல நெருப்பு விலைகள் வேற எல்லாமே இருந்துச்சு. நட்ஸ் போட்டதுகளா இருக்கட்டும், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட். இந்த சாக்லேட்லயே எக்கச்சக்கமான வெரைட்டியா வச்சிருந்தாங்க. பிறகு அதங்கால பார்த்துட்டு இங்கால பக்கம் போனா, 4 யூரோவாம் 1 கப்பு கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லி அண்ணன் புழிஞ்சு புழிஞ்சு குடுத்து கொண்டு வந்தார். சரி நம்மளும் 1 கப்பு வாங்கி அடிப்போம்ன்னு சொல்லிட்டு, "அண்ணன் புழிங்கண்ணே நான் ஒரு
வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தா புளிங்க. ஊர்ல எல்லாம் சும்மா கிடக்கும் என்ன. இங்க வந்து பாருங்க காச குடுத்து 4 ஹீரோ குடுத்து கரும்பு ஜூஸ் தாடான்னு கேட்க வேண்டியதா இருக்கு. அங்க இருக்கும்போது ஒண்ணும் பண்றதில்ல. அது அப்படியே காடு மாரி வளர்ந்து கிடக்கும். இங்க வந்து சரி ஒருக்கா வந்து கரும்பு ஜூஸ் உடம்புக்கு நல்லது தானேன்ட்டு ஒரு கப்ப வாங்கி அடிச்சுட்டு, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்க போயிட்டோம். இப்ப அடுத்த ஹாலுக்கு வந்திருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கால வந்து குதிரை, கழுதை அவங்களுக்குரிய இந்த விலங்குகளுக்கான போட்டி, ஸோ அதுகள் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்கச்சக்கமான குதிரைகள். ஒவ்வொன்றுண்டா வாலு, சைஸு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி, அதுக்கு மேலேயே வந்து ஒவ்வொரு குதிரை இந்த டீட்டெயில்கள் போட்டிருக்கும். எந்த பிராந்தியத்திலிருந்து வந்திருக்கு, இந்த குதிரை ஆணா, பெண்ணா, எத்தனை கிலோ என்று சொல்லி அந்த குதிரைய பத்தின விஷயங்கள் நிறைய போட்டிருக்கும். சில குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே வந்து இந்த அவார்டுகள், அந்த விருது, இந்த விருதுன்னு சொல்லி வாங்கினதுகளும் இருக்கும். ஸோ அதுகளும் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப பிறந்த டேட் போட்டிருக்காங்க பாருங்க. 2017ஆம் ஆண்டு இந்த குதிரை பிறந்திருக்கு. எத்தனை கிலோல இருக்குது, ஆணா, பெண்ணா எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாரியே போட்டிருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கும் காட்டினேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாரி இங்க பாருங்க, குதிரையே வந்து அவார்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு பாருங்க. அவார்டு, விருது அது இதுன்னு சொல்லி அது. இப்போ அடுத்த குதிரை வந்து இந்த இப்படி அவார்டு மாதிரி அந்த போட்டி நடக்கப்போது, அதுக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்கு அந்த பராமரிப்பாளர் வந்து வழிகெடுத்தி கொண்டிருக்கிறீனம். இப்ப வழிகெடுத்திட்டு கூட்டிக் கொண்டு போறாங்க. ஸோ பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லி. இனி போயிட்டு அங்க போன உடனே அந்த போட்டி மாரி நடக்கும். இப்ப பராமரிப்பாளர் கூட்டிட்டு போயிட்டு நிக்க வச்சு, ஓட வச்சு எல்லாம் செய்வார். எல்லாம் சரியா சிந்திச்சுட்டா அதுக்குரிய பரிசு அதெல்லாம் குடுப்பாங்க. ஸோ, இப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்காலயும் வந்து ஃபுல்லா குதிரை ஐட்டம் தான். இங்கால இந்த கட்ட வாளுகள் மாரி பாருங்க. வெட்டி வச்சிருக்காங்கள், பின்னி வச்சிருக்காங்கள். இப்படி விதவிதமா இந்த வாளுக்கு தான் இது போல அவ்வளவு ஃபேமஸ் மாரி இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பிறகு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கழுதை ஐட்டம். கழுதைகளுக்கான விவசாய போட்டி வந்து இங்கால நடந்து கொண்டிருக்கு. ஸோ, அதையும் நாங்க லைவா பார்க்கக்கூடிய மாரி குடுத்து வச்சிருந்துச்சு. ஸோ, போனேன். அதில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கழுதைய அந்த பராமரிப்பாளர் கூட்டிட்டு இந்த ஒரு கோன் மாரி வச்சிருக்காங்க. அதுகளுக்கு போயிட்டு சரியா நிக்க சொன்னா, அதுகிட்ட நிக்கோணும். இத கடந்து போகணும். அப்புறம் பாரத்த இழுத்து கொண்டு போகணும். ஸோ, சொல்றதெல்லாம் கேட்டு அது மாரி சரியா செஞ்சா, அதுக்குரிய போட்டு இதுகள் குடுப்பாங்க. அங்கால ஜட்ஜ்மார் வந்து நிக்கிறாங்க பாருங்க, ஒரு பேப்பர வச்சுக்கொண்டு. எல்லாம் நோட் பண்ணுவாங்க. எந்த இடத்து குதிரை, எல்லாம் சொல்றதெல்லாம் சரியா செய்தாண்டு. எல்லாம் சரியா பழகிட்டு வந்து இதில கட்டத்த குடுத்து விட்டுச்சுன்னா சரி கத. ஸோ இது எல்லாம் சொல்லு கேட்டுச்சு இதெல்லாம். நார்மலா எல்லாம் சரியா முடிச்சிருச்சு. நான் கடைசி வரைக்கும் நின்னு பார்த்துட்டு போனேன். சரி உங்களுக்கும் காட்டுவேன். இப்ப பாருங்க இதுக்குள்ள எப்படி சரியா ஆள் நிப்பாருன்னு. நில்லுண்டோனே நிக்கும். இங்க பாருங்க இங்க. பார்த்தீங்களா? அப்படி அந்த கட்டத்துக்குள்ள நில்லுன்னா நிக்கும். அப்படி வந்து எல்லாம் சரியா செய்தான்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு, இவளுக்குரிய விருது அதெல்லாம் குடுப்பாங்க. ஸோ, நம்மளும் கொஞ்சம் நேரம் பார்த்தோம். இதையும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்ப இதே இடத்துல வந்து குதிரைக்கு நடக்காது. இதுல கழுதைக்குன்னா கழுதைக்கு தான். ஸோ, அப்படி இருக்குது. அப்புறம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா, குதிரை, கழுதைகளுக்கு இந்த பாவிக்கக்கூடிய அந்த பெல்ட் ஐட்டங்கள் இருக்கு தானே, அதுகள் வந்து விக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து கழுதை, குதிரை அதுகள் எல்லாம் வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்ட இவங்கள்ட்டயே வந்து எல்லாம் வாங்கக்கூடிய மாரி இருக்கும். அப்புறம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா, கழுதை நிக்குது பாருங்க. எந்த பெரிய கழுதைன்ட்டு. ஸோ, அதையும் பார்த்துட்டு, இங்கால சின்ன பிள்ளைகள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகக்கூடிய இந்த பொம்மைகள் அது எல்லாம் வித்தாங்க. ஸோ, எல்லாம் நாங்க சுத்தி பார்த்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்புவோம்ன்னு கிளம்பிட்டோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நாய், பூனைன்ட்டு எல்லாம் நாங்க எல்லாம் காட்டல. அதெல்லாம் வளமையா பார்க்குறது தானேன்ட்டு. இந்த காணொளி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க போட்டுட்டு இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே கைஸ் இன்னொரு வீடியோல சந்திப்போம்.